வணக்கம். செல்வகுமாரின் இன்றைய ஏன் எதற்கு எப்படி அறிக்கை. இன்றைய அறிக்கையில் வானமும் கடலும் ஏன் நீல நிறமாக தெரிகிறது? தண்ணீரை கையில் அள்ளி பார்த்தால் நிறமற்ற ஒரு திரவமாகவும், அதை தொலைவிலிருந்து பார்க்கும் பொழுது நீரானது நீல நிறமாகவும், சில இடங்களில் கருநீல நிறமாகவும், சில வெளிநாடுகளின் கடல்களிலே சற்று பச்சை கலந்த நீளமாகவும் இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதேபோல வானமும் நீல நிறமாக இருக்கும். இதற்கு காரணம் என்ன என்பதை இந்த ஏன் எதற்கு எப்படி என்ற அறிக்கையில் பார்ப்போம். அதாவது உங்களுக்கெல்லாம் தெரியும், சூரியனோட வெள்ளொளியில 7 வண்ணம் இருக்கிறது. 7 வண்ணங்களோட சேர்க்கை தான் அந்த வெள்ளொளி. வெள்ளொளியானது சூரியனிலிருந்து வரும் பொழுது, அதாவது விண்வெளியில பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது எந்தவித மாற்றமும் இல்லாமல், ஒரே எந்தவித சிதறலும் அடையாமல் ஒரே நேர்கோட்டிலே அந்த சூரிய ஒளி பயணித்து வரும். சூரியனை காற்று மண்டலத்துக்கு அப்பால் 10,000 கிலோமீட்டருக்கு மேல் சென்று சூரியனை பார்த்தார் ஒரு புள்ளி போல் ஒரு ஒளி வீசிக் கொண்டிருக்கும். அந்த நேர்கோட்டில் வரக்கூடிய அந்த சூரிய கதிர் காற்று மண்டலத்துக்குள் நுழையும் பொழுது, நாம் ஏற்கனவே படித்தோம், காற்று மண்டலம் ஒரு இடத்துல கூடுதல் அடர்த்தியாக இருக்கும், ஒரு இடத்துல அடர்த்தி குறைவாக இருக்கும். நீர்த்திவளைகள் அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல அதாவது வாயுக்கள் கூட O2 O3 இந்த ஆக்சிஜன் அணுக்கள் கூட அடர் மிகுந்த ஆக்சிஜன் அணு, கூடுதல் அணு, நீராவி மிகுந்த காற்று, அதாவது வாயுக்களோட அடர்த்தி மிகுந்த வாயுக்கள் மற்றும் அடர்த்தி மிகுந்த நீர் மூலக்கூறுகள் இதெல்லாம் இருக்கிற காரணத்தினால சூரிய ஒளியானது சிதறல் அடிக்கப்பட்டு, அதற்கு முன் நாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும், 7 வண்ணத்தில் இருக்கக்கூடிய நிறங்கள் சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை, நீலம், கருநீலம், ஊதா என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். இதுல குறைந்த தூரம் பயணிக்கக்கூடிய கதிர் எதுன்னா ஊதா. முதலிலே சிதறல் அடையும், அதற்கு அலை நீளம் குறைவு. அடுத்து அதனாலதான் அந்த வருஷப்படி அது இருக்குது. அந்த நிறப்பிரிகை அடைவதையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அலைக்கும் ஒரு பயணிக்கக்கூடிய தூரம் வேறுபாடு இருக்கிற காரணத்தினால தான் பச்சையும், அதாவது முதல்ல ஊதா சிதறளிக்கப்பட்டு ஊதா நிறமும், அப்புறம் கருநீலம் சிதறளிக்கப்பட்டு கருநீல நிறமும், பிறகு நீலம் சிதறளிக்கப்பட்டு நீல நிறமும், பிறகு பச்சை சிதறளிக்கப்பட்டு பச்சை நிறமும், பிறகு மஞ்சள் நிறமும், பிறகு ஆரஞ்சு நிறமும், அதிக அலைநீளம் கொண்ட நீண்ட கூடுதல் அலைநீளம் கொண்ட சிவப்பு இறுதியாக தெரியும். இவைதான் அந்த வானவில் இருக்கக்கூடிய நிறங்கள். ஆக இந்த ஊதா முதலிலே சிதறளிக்கப்படும், முதல்ல சிதறிடும். அப்போ அடர்ந்து அந்த காற்று மண்டலத்துக்கு நுழையும் போது ஊதா சிதறல் அடையும். அடுத்தபடியா கருநீலம் சிதறல் அடையும், அடுத்தபடியா நீலம் சிதறல் அடையும். இப்போ 3 வண்ணம் காற்று மண்டலத்தில் சிதறல் அடைகிற காரணத்தினால இந்த ஊதா, கருநீலம், நீலம் எல்லாம் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்காது, எல்லாம் நீலத்தோட ஒத்துப்போவது தான். ஆகையின் காரணமாக இந்த நீலம், கருநீலம், ஊதா எல்லாம் இணைந்து வானம் நீல நிறமாக தெரிகிறது. சில இடங்களிலே ஸ்கை ப்ளூ, அதாவது சொல்லக்கூடிய வானத்தோட நிறம் தான் ஸ்கை ப்ளூ, அதாவது இளம் நீளமாக தெரிகிறது. சில இடங்களிலே கருநீளமாக தெரியும், அது அடர்மிகு ஊடகம், அதிகமான காற்று இருந்தா, அதாவது நீராவி இருந்தா. ஏதோ வானம் நீல நிறமாக தெரிவதற்கு காரணம் இந்த நீல நிறம் வரைக்கும் சிதறல் அடிக்கப்படுகிற காரணத்தினால. அது மேலும் பயணித்து கடல் நீர், குளத்தின் நீர் இதெல்லாம் படும் பொழுது, நீரிலே படும் பொழுது, ஏரியில் படும் பொழுது, கடலிலே பெருங்கடலிலே படும் பொழுது,
அந்த நீலம் முழுமையாக சிதறல் அடிக்கப்படுகிறது. வர்ற வழியிலேயே கருநீலம் கருநீலமும் ஊதாவும் சிதறடிக்கப்பட்டுவிடும். நீலம் சற்று கீழ்வானத்துக்கு வந்து சிதறல் அடைந்து இருக்கக்கூடிய நீலம் கடல் நீர் மீது பட்டு முழுமையாக சிதறல் அடைந்து விடும். அப்ப 7 வண்ண நிறப்பிரிகை என்பது மேலேயே ஊதா கருநீலம் அடுத்தபடியாக அடுத்த நிறப்பிரிகை எங்க அடைப்படுது? சாதாரணமா ஒரு நீர்த்துளி இருந்தால் அது நாம வானவில்லை பார்க்கலாம். வானம் மழை பொழியும் பொழுது, அதாவது நீர் துளியாக விடும் பொழுது வானவில்லை பார்க்கலாம். அது இல்லாத பொழுது நாம் அந்த நிறப்பிரிகை எங்கே பார்க்கிறோம்? கடல் மீது பார்க்கிறோம். கடல் நீல நிறமாக தெரிவதற்கு நிறப்பிரிகை நீல நிறம் முழுமையாக கடல் நீரிலே சிதறல் அடைந்து நீல நிறமாக தெரிகிறது. புரிகிறதா? ஆக வானவில்லில் இருக்கக்கூடிய 7 நிறங்களில் 3 நிறங்கள், 7 நிறங்களில் 3 நிறங்கள் ஊதாவும் கருநீலமும் வறுமொழியிலேயே சிதறலடைந்து விடும். நீலமும் சிதறலடைந்து இன்னும் கொஞ்சம் நீலம் கடல் மீது பட்டு சிதறலடையும். ஆகவே தான் சிதறலடைந்த நம் கண்ணுக்கு மட்டும் நீல நிறமாக காட்சி அளிக்கிறதே தவிர கடல் ஏதோ உஜால கலந்தது போல் தண்ணீராக இருக்காது. புரியுதுங்களா? இதுதான் கண்ணுக்கு மட்டுமே தெரியும். அடுத்தபடியா சில இடங்கள்ல பச்சை நிறமாகவும் தெரியும். கடல் பார்த்திருக்கீங்கன்னா தெரியும். இதோட படத்துல கூட சில கடல்கள் வெளிநாடுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கடல் வந்து நீலம் கலந்த ஒரு பச்சையா தெரியும். காரணம் என்னன்னா, முழுமையாக நீலமும் சிதறல் அடைந்து அடுத்த நிறப்பிரிகையை கொடுக்கக்கூடிய, அதாவது சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் அடுத்தபடியாக பச்சை நீலமும் சிதறடைந்து பச்சை சிதறடையும். பச்சை முழுமையாக சிதறடையாது. நீலம் முழுமையாக சிதறடைந்த பிறகு பச்சை கொஞ்சம் சிதறலடையும் பொழுது நீலம் கலந்த பச்சை கலந்த நீளமாக கடல் தெரியும். ஆகவே இந்த கடல் நீல நிறமாகவும் பச்சை கலந்த நீளமாகவும் வானம் நீலம் கருநீல நிறமாகவும் தெரிவதற்கு காரணம் வானவில்லில் இருக்கக்கூடிய 7 வண்ணங்கள் 7 வண்ணங்களில் முதல் 3 வண்ணம் வானத்து சிதறலடைந்து நீலம் மேலும் சற்று கடல் நீரில் பட்டு ஏரிகளில் பட்டு சிதறலடைந்து கடல் நீர் உப்புத்தன்மை கூடுதலாக இருந்தால், அடர்த்தி கூடுதலாக இருந்தால் அது நீலத்தையும் முழுமையாக சிதறலடித்து மேற்பரப்பு பச்சையை கொஞ்சம் சிதறலடிக்க செய்கிற காரணத்தினால அந்த பச்சை கலந்த நீலம் கடலிலே தெரிகிறது. இதுதான் இதை கண்டுபிடித்தது முதலில் நம்முடைய தமிழ்நாட்டு விஞ்ஞானி சர் சி.வி. ராமன். அதுவும் திருச்சி மாநகருக்கு அருகே உள்ள திருவானைக்காவலை சேர்ந்த சர் சி.வி. ராமன். இவர் 1921ஆம் ஆண்டு கொல்கத்தா பல்கலைக்கழகம் சார்பாக ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்துவதற்காக கப்பல் பயணத்தை மேற்கொண்ட பொழுது, அவர் கடலிலே கப்பல் பயணித்துக் கொண்டிருந்த பொழுது கடல் ஏன் நீல நிறமாக தெரிகிறது என்ற ஆய்வில் ஆழ்ந்து போனார். அந்த ஆழ்ந்து போன அந்த ஆராய்ச்சியில் கண்ட விடைதான் வானவில்லில் இருக்கக்கூடிய 7 நிறங்களில் நீல நிறம் சிதறலடிக்கப்படுகிறதுனால தான் வானமும் கடலும் நீல நிறமாக தெரிகிறது என்ற ஆய்வறிக்கையை வெளியிட்டார். அந்த ஆய்வறிக்கை 1928 பிப்ரவரி 28ஆம் தேதி வெளியிட்டார். இதற்காக இவர், அதனால தான் அந்த அறிவியல் தினமாக நம்ம கொண்டாடுறோம் பிப்ரவரி 28. அது 1930 இதற்காக நோபல் பரிசும் கொடுக்கப்பட்டது சர் சி.வி. ராமனுக்கு. 1928 பிப்ரவரி 28 ராமன் விளைவு, அதாவது கடல் நீல நிறமாக தெரிவது ஏன் என்ற இந்த ராமன் விளைவை கண்டுபிடித்த நாள், அதனால் அறிவியல் தினம். மேலும் 1930 நோபல் பரிசும் இதற்காக வழங்கப்பட்டது, பெற்றுக்கொண்டார். 1929 இங்கிலாந்து அரசு சர்பட்டம் வழங்கியது இதற்காகவும். மேலும் பார்த்தீங்கன்னா 1954 பாரத ரத்னா விருதும் நம்முடைய இந்திய அரசு வழங்கியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த மீத நிறம்தான் நம்ம வானத்தில் தொடர்ந்து பயணிக்கும் பொழுது சில நேரங்களில் வானத்திலேயே மாலை நேரத்தில் அடர்மிகு ஊடகம், மாலை நேரத்தில் மஞ்சளும் கரைந்து அந்த ஆரஞ்சு கரைந்து சூரியன் ஆரஞ்சு நிறத்தில் தெரிகிறது. புரிகிறதா? ஆக மாலை நேரத்தில் அடர்மிகு ஊடகமாக நம்முடைய கீழ்மட்ட அந்த
கீழடுக்கு காற்று மண்டலம், தரையை ஒட்டியிருக்கூடிய காற்று மண்டலம் தொலைவிலே நம்ம சூரியன் மறைவும் அந்த அடர்த்தி மிகு ஊடகமாக நம் கண்ணுக்கு தெரிகிற காரணத்தினால ஒரு லென்ஸ் போல் இருந்து ஒரு ஊடகம் அடர்மிகு ஊடகமாக இருந்து ஒட்டுமொத்த அந்த நிறத்தையும் பிரிய செய்து கண்ணுக்கு அந்த சூரியனை நீல நிறமாக இல்லாமல் ஆரஞ்சு நிறமாகவும் சிவப்பு நிறமாகவும் நமக்கு மஞ்சள் நிறமாக சில நேரங்களில் ஆரஞ்சு நிறமாகவும் சில நேரங்களில் சிவப்பு நிறமாக அந்த சூரியனோட பிம்பத்தை நம் கண்ணுக்கு கொண்டு வந்து காட்டுகிறது என்பதை நேற்றைய ஏன் எதற்கு எப்படி அறிக்கையில் பார்த்தோம். நன்றி.